சிவகார்த்திகேயன் ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன படம் தான் பராசக்தி. படம் எப்படி இருக்கு வாங்க பாத்திரலாம். சுதா கொங்காரா பாத்தீங்கன்னா சூரரை போற்று அப்படின்னு ஒரு ஓடிடி பிளாக் பஸ்டர் மூவிக்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் அளவுக்கு இந்த படம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஈக்குவல் பண்ணிருக்கு, ஆனா ஃபுல்லா பண்ணல. இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சூர்யா சார் கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து சில காரணங்களால இந்த படம் நடிக்கல. அதனாலேயே என்னன்னு தெரியல, சூர்யாவோட சாயல் பாத்தீங்கன்னா அங்கங்க கொஞ்சம் தெரிஞ்சது. இப்ப படத்துக்கு வருவோம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா கதைக்குள்ள போயிருவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் சீன்ல தான் படம் வந்து ஆரம்பிக்கும். என்னடா அது ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு கிரிப்பா பிடிக்கிறாங்களே, படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே போக போக பாத்தீங்கன்னா லவ் போர்ஷன் வரும்போது படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாயிருது. அது நமக்கு தெரியறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு ஃபயரான இன்ட்ரோல் வச்சு முடிச்சிருவாங்க. ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிடும். இன்ட்ரோல் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு வரும், அதை வந்து கட் பண்ணிருக்கலாம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு ராணுவ படம் மாதிரி ஆயிடுச்சு. மக்களை போட்டு அடிக்கிறது அந்த மாதிரி தான் இருந்தது. ரவி மோகன் பாத்தீங்கன்னா யாருக்குமே அடங்காத ஒரு கேரக்டரா பண்ணியிருக்காரு. அது வந்து சூப்பரா இருந்தது. அவருக்கு எஸ்கேமே ஒரு சூப்பரான ஆக்டிங் கொடுத்திருந்தாரு. இன்ட்ரோலுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஒரு சீன் வரும், அதுல எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாரு. கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கலாம்.